அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் தயிர் சாப்பாடு சாப்பிட்டு காட்டினேன். அது செய்முறை எப்படின்னு அதையும் காட்டினேன். அதனால் இந்த வாரம் வெளியில் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா லாக்டவுன்னால வெளியில் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. அதுக்காக உங்களுக்காக இந்த வாரமும் ஒரு வீடியோ எப்படியாவது கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் வீட்லேயே செஞ்சு அதுக்கப்புறமேலு முட்டை ஃப்ரை இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாட்டோட பேர் எலுமிச்சம்பழம் சாதம், லெமன் ரைஸ். இது ஒரு ஃபுட் தான், சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா கட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல புளிப்போடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நம்ம ஊரில் எல்லாருமே அவரை ட்ராவல் பண்ணும்போது, நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போதுலாம் இதில் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், ஒரு நாள் ஸ்டே பண்ணுறோம், எங்கேயாவது போகிறோம் வரோம்னாலும் இந்த லெமன் ரைஸ், புளி சோறு, தயிர் சோறு இது மாதிரிலாம் பண்ணி கொண்டு போவோம். நான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் ஊரில் இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த ஞாபகம் வந்தது எனக்கு. அதனால் என்னோடய ஞாபகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எலுமிச்சம்பழம் சோறு நான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் செய்முறையும் ஒரு கிளிப் இருக்குது உங்களுக்கு சின்னதாக, அதையும் பார்த்துக்குங்க எப்படி பண்ணணுமென்ட்டு. நீங்கள் பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்குது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதேமாரி நான் நெக்ஸ்ட் டைம் நான் செய்ய பார்ப்பேன். அதனால் இப்போ இது லெமன் ரைஸு இருக்குது. அப்புறம் எனக்கு கொத்தமல்லி துவையல் தான் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தடவை கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்குன்ட்டு முட்டை வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், இப்போ தான் சாப்பிட போகிறேன். அப்புறம் டாஸ்ட் பண்ணது அப்படின்னா தெரியும் என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுலேயும் சரியாக தான் பண்ணியிருக்கேன். புளிப்பு அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் புளிப்பும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் பூண்டு மெயின் ரொம்ப பூண்டு அதை போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ எலுமிச்சம்பழம் சாப்பாட்டுக்கு அதிக டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் இது பூண்டை மட்டும் மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்கும். அது கடைசி முட்டை வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். புளிப்பான சாப்பாடுனாவே சாப்பிட்றவங்களோட பார்க்குறவங்களுக்கு எச்சு போடும். கரெக்டு தானே? வேற லெவல். அந்த முட்டை ஃப்ரை கூட வெங்காயம் பாருங்க, அவ்வளோ அழகாக லெவலாக கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கிறதுனால அது வாசம் சும்மா சூப்பராக இருக்குது. அதோடு சேர்த்து கொஞ்சம் லெமன் ரைஸும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்பேன். சூப்பர். நல்லா ஆனால் புளிப்பு மட்டும் கரெக்டாக இருக்கணும் லெமன் சோறில். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட் கொடுக்கும். நான் 1 கிலோ அரிசிக்கு 7 எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். மீடியமான சைஸ் தான். 7 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அப்புறம் செய்முறையெல்லாம் இருக்குது, அதில் பாருங்கள். நானும் இந்த வாரம் பண்ணியிருக்கேன் எலுமிச்சம்பழம் சோறு. நான் அடுத்த வாரம் நீங்கள் ஏதாவது தெரியப்படுத்தணும்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதையவே செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த சோறு புழுன்னு இருக்கணும். அப்படி அப்போதான் எலுமிச்சம்பழம் சோறும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட சோறு குழஞ்சிருச்சு, நீ அந்த எலுமிச்சம்பழம் சாப்பாடு நீங்கள் பண்ண முடியாது. இது அதுக்கு தகுந்தாப்புல கிரிப் கிடைக்காது உங்களுக்கு. அப்படி அப்படியே சாப்பாட்டில்
புளிப்பு பூரா ஒரே இடத்துல உட்காந்துக்கும். இப்படி இருந்தால் தான் நான் எல்லா சோத்துக்கும் கரெக்டாக எலுமிச்சம்பழம் சாறு வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது அப்படி சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா ப்ளீஸ் அதை வந்து உடனே வேறு சோறு எடுத்துக்கணும். வேறு சோறு ரைஸ் போட்டு பண்ணிக்கோங்க. அதே சாப்பாட்டில் செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு டேஸ்ட் வராது. அப்புறம் நிலக்கடலை பருப்பு போட்டுருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து எலுமிச்சம்பழம் சாப்பாடை ரொம்ப வேறு லெவலில் டேஸ்ட்டில் கொண்டு போயிருக்கு. உங்களுக்கு இது கூட கூட்டு வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வைக்கலாம், கொத்தமல்லி சட்னி வைக்கலாம், தக்காளி சட்னி வைக்கலாம், ஏன் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம இந்த எலுமிச்சம்பழம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் கூட்டு நம்ம எப்படிலாம் வச்சுக்கலாம். நான் எப்பயுமே எங்கள் அம்மா கொத்தமல்லி துவையல் தான் அதிகமாக வைப்போம், இல்லைன்னா கத்திரிக்காய் கூட்டு வைப்போம். ஆனால் இது பரவாயில்ல, முட்டை கூடையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட் வந்து இப்போ காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது சரியான சாப்பாடுன்னு அர்த்தம். பிளேட் சீக்கிரம் காலி ஆகலைன்னா அந்த சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட்டு விருப்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பிளேட் காலி ஆகுது. ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ காலி ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வெங்காய ஃப்ரை வந்து புளிப்போடு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அடிக்கடி தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குங்க. அதில் டேஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குங்க. சாப்பாடு டேஸ்ட் தான் அதிகம்னு அர்த்தம்.